இபிசிசி நம்ம சபை மக்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை திருப்பியும் மீண்டும் சந்திக்கிறதுல மிக மிக ஒரு சந்தோஷம், ஆனந்தம், தேவனோட மகிமையை இன்னைக்கு நம்ம நான் காண போறோம். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நீங்க தேடிட்டு வந்த பதில்களை, உங்களோட பாரங்களை குறைக்கிறதுக்கு, நீக்கி வைக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல நம் தேவனை ஆராதனை, துதித்த ஆராதனை செய்வோம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, நான் உங்கள் அனைவரையும், வீட்டுல இருக்கிறவங்க சரி எல்லாருமே நீங்க எந்திரிச்சு நின்னு தேவனுக்கு உங்களோட முழு ஆராதனை கொடுங்க. வாங்க, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த துதி ஆராதனைக்கு. நம்ம பிரதர் கிறிஸ்டோபரும் அவரோட வொர்ஷிப் டீமும் நம்மள வழி நடத்துவாங்க. கம், லெட்ஸ் வொர்ஷிப் தி லிவிங் காட். ஹalleluya. ஓகே, நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம தேவனை மகிழ செய்வோம். வீட்டில் உள்ளவங்களும் ரெடியாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். உங்களால் முடிஞ்சதுக்கு நீங்கள் பாடுங்க எங்களோட கூட சேர்ந்து. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாங்க, கரங்களை தட்டி உற்சாகமாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உணர்வுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உணர்வுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, வாங்க சொல்லுவோம். நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கு கருத்தை கொடுப்போமா? உற்சாகமாக நம்ம தேவனில் கூடும் போது நம்ம ஒரு நாளும் ஒரு கொண்டாட்டம் தான். இந்த பாடலை நம்ம பாடுவோம், குதூகல கொண்டாட்டம். நன்றி ஆண்டவரே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் நீண்டது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் நீண்டது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் திருத்தோறும் தாங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் திருத்தோறும் தாங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். 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 ஒவ்வொரு நாளும் தேவன் மத்தியில் கூடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய கொண்டாட்டம். அதை நான் நம்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவர் தேடும் போது, அவரை பாடும் போது அவர் உற்சாகமாக இருப்பார், நம்ம மேலே மகிழ்ச்சி செய்வார். இந்த பாடலை நம்ம பாடுவோம். பரலோக தேவனே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை மத்தியில் ஆண்டவரே நீங்கள் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் ஆசீர்வாட வேண்டும். நீர் பரலோக தேவன் ஆண்டவரே, பராக்கிரமம் உள்ளவர் ஆண்டவரே. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக தேவனே,
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே, பரக்கிரம உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசி, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தேவனே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சொல்லுவோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே, பரக்கிரம உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்கிரம உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தேவனே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக பரலோக தேவனே, பரக்கிரம உள்ளவரே,
உலகத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. உம்மாலாகாதது ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. உம்மாலாகாதது எதுவுமில்லை. நன்றி ஆண்டவரே, இந்த வேலையில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. இது வரைக்கும் எங்களை நடத்திட்டு வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்திட்டு போவீர் ஆண்டவரே. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலையில கூட நீங்க இருக்கிற ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி. வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை ஆசீர்வாதியம் ஆண்டவரே. இங்கே எங்களையும் ஆசீர்வாதியம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வாடுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு ஒரு பலத்த கரத்தை கொடுப்போமா? ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. ஆமென். வாங்க, இப்போ நீங்க முதல் தடவை நம்ம சர்ச்சுக்கு வந்து நீங்க கலந்துருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து உங்களை வெல்கம் பண்ண போறோம். பிரதர் ராஜ் நம்மளை வெல்கம் பண்ணுவார். ஹலோ சபை மக்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் இந்த நல்ல நாளில் வரவேற்கிற அந்த மாலை வேளையில் என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த நாளில் கூட வீட்டிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு செலுத்துகிறேன். குடும்பமாக பிள்ளைகளாக இந்த நாளில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இதே வேளையில் நம்ம மத்தியில் யாராவது புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்யலாம், தயவாக நீங்கள் அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், QR கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் அங்கே தந்தீங்களா, கண்டிப்பாக நாங்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்களோடு தொடர்பு கொள்வோம். உங்களை நாங்கள் சந்திக்க வாஞ்சிக்கிறோம் நாங்கள். ஆமென். சரி, நம்மளுக்கு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது இந்த வாரம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த என்ன நீங்கள் நினைப்பு வச்சுக்கணும்னா, இந்த வாரத்தில் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். 17ஆம் தேதி சனிக்கிழமை 8:30 மணிக்கு நம்ம வந்து பார்ன் அண்ட் பில்ட் ஃபேமிலி நைட் செய்ய போகிறோம். ஸோ 17ஆம் தேதி இணைந்து கட்டுவோம். நம்ம எல்லாம் இந்த வருஷத்தோட நம்மளுடைய தூர நோக்கை தான் நம்மளுடைய விஷன். ஸோ பார்ன் அண்ட் பில்ட், தமிழ் பார்ன் அண்ட் பில்ட் ஃபேமிலி கேதரிங் 8:30 மணிக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் கலந்துக்க போகிறீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், அந்த ஜூம் ஓட ஐடி கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பாஸ் கோட் EPCC அதில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறீங்களா, இல்லாட்டி ஃபோன் பார்க்குறீங்களா, டேப்லெட் பார்க்குறீங்களா, இது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக நம்ம சபைக்கு கூட வர முடியல. நம்மளோட நம்ம ஆன்சைட்டோட சபை மூலியமாக நம்ம வந்து நம்மளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களை வந்து நம்ம அழைக்கிறோம். உங்களைய ஒரு முயற்சி எடுங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் வர்றதுக்கு, தெரில எப்படி அடிக்கிறதுன்னு, தெரில எப்படி நம்ம வந்து இந்த ஜூமை பாவிக்கிறதுன்னு. கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து யாராச்சும் நம்மளைய கூப்பிடலாம். நம்ம வந்து உங்களுக்கு காப்பாற்றுவோம். எப்படி ஹெல்ப் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஜூமில் மூலியமாக நீங்கள் பூந்து வந்து இந்த ஃபேமிலி நைட்டோட இவெண்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரி, அதனால நீங்கள் மறந்துடாதீங்க, முயற்சி எடுங்க. 8:30க்கு 17ஆம் தேதி இந்த மாதம் நம்ம பார்ன் அண்ட் பில்ட் ஃபேமிலி கேதரிங் இணைந்து கட்டுவோம். ஆமென். சரி, மறந்துடாதீங்க. சரி, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து எப்போதும் கேட்குறோம், பண்டேரா பூத்தேன்னு அப்படி கேட்குறோம். சரி, நம்ம சபை மூலியத்தில் உள்ளவங்க கூட யாராச்சுக்கும் ஏன்னாச்சும் சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்கள் வந்து நீங்களும் நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்டர்ஸ்க்கு, நம்ம லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இந்த பண்டேரா பூத்தே கூட நீங்கள் ஏற்றிடலாம். எப்படின்னா, எப்படி நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏற்றிடாதீங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் அந்த வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் வந்து ஏற்றிடுங்க. ஸோ பிரதர் சார்ல்ஸ், பிரதர் டேனியல்,
இல்லாட்டி பிரதர் டோரன், பிரதர் கிறிஸ்டபர், இல்லாட்டி பிரதர் ராஜ் கூட மூலியமாக கூட நீங்கள் வந்து இந்த பண்டேரா பூத்தியை நீங்கள் ஏற்றிடலாம். இப்போ எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குதுன்னு. நம்ம வந்து நிச்சயமாக உங்களுக்கு நம்ம காப்பாற்றுவோம். உங்களே மறந்துடாம இந்த பண்டேரா பூத்தியை உங்களுக்கு அப்படி ஒரு நீட் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஹேவ் அ நீட், ஸோ உங்களுக்கு வந்து தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் கண்டிப்பாக. ஆமென். ஆமென். Praise the Lord. Amen. சரி, இன்னும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம தசம பாகமும் நம்ம காணிக்கையும் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா மறந்துடாதீங்க. நம்ம வந்து வாரமாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் கர்த்தரோட கிருபையில நல்லா வாழ்ந்து வராங்க. கர்த்தரோட கிருபையில நம்ம மக்களும் ஸ்டீல் நம்ம மக்களும் காசு இந்த தசம பாகமும் இந்த காணிக்கையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த வாரமும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்னா, நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கூட ஏடிஎம் மூலியமாக கூட கொடுக்கலாம். இன்னொரு எப்படி கொடுக்க போனீமா, செக் எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி சர்ச் மூலியமாக கூட நீங்கள் செக் கூட எழுதி கொடுக்கலாம். இன்னொரு எப்படி வழி கொடுக்கறது வந்து டச் அண்ட் கோ இ வாலெட். டச் அண்ட் கோ இ வாலெட் மூலியமாக கூட நீங்கள் கொடுக்கலாம் கர்த்தருக்கு. சரி, இந்த காட்டிட்டோம் எப்படி கொடுக்குறதுன்னு. ஸோ மாதம் கூட நம்ம திருப்பி ரொம்ப இது நேபாளுக்கு, தாய்லாந்துக்கு, இந்தோனேஷியா அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம இன்னும் வியட்நாமுக்கு கூட மிஷன் கிவிங் கொடுத்துக்கிட்டு வரோம். ஒரு மாதத்துக்கு வந்து மிஷன் கிவிங் வந்து ஒரு 10,000 வெள்ளி வருது. ஸோ நம்ம வந்து ஏன்னா அங்கெல்லாம் வந்து சர்ச் வச்சுருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அந்த பாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து மிஷன் ஆஃபரிங் கூட நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது ப்ளீஸ் எழுதிருங்க அங்கே மிஷன் ஆஃபரிங்னு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த காசு வந்து அங்கே அனுப்புறதுக்குன்னு இந்த மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரி, வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரதர் ராஜ் நம்மளுக்கு ஜெபம் பண்ண போகிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே நீங்கள் வந்து கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம். வாங்க நம்ம கண்களை மூடி இந்த வேளையில் ஜெபிப்போம். நம்முடைய தசம பாகத்துக்காகவும் காணிக்கைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பெண்டமிக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கடந்து போனாலும் கூட சுவாமி, நீர் ஆண்டவரே இப்படி கஷ்டமான சூழ்நிலை கூட அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் மாற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தகப்பனே உங்களுடைய ஊழியத்துக்காக உங்களுடைய காரியத்துக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கரத்தையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. அவங்க அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் வைத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்ததுக்கு. கர்த்தரோட காணிக்கையும் தசம பாகத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இந்த கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். வாரம் கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை கொடுக்குறாரு. போன வாரம் பிரதர் சார்ல்ஸ் கொடுத்தாரு ஒரு நல்ல வார்த்தை நம்மளுக்கு எல்லாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் சொன்ன வார்த்தைலாம் நீங்கள் இன்னும் மறக்காமல் நீங்கள் வந்து மனசில் வச்சுருக்கீங்கன்னு. ஆமென். அந்த பிரதர் சார்ல்ஸ் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்டர் பெர்னட் ஒரு வார்த்தை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பெர்னட் வந்து நம்மளோட இபிசிசியோட சபையில் உள்ள பாஸ்டர், இங்கிலீஷ் சபை. அவர் வந்து அந்த ஹொக்கியனோட சபையில் கூட அவர் வந்து பாஸ்டராக இருக்கார்.
ஸோ அவரும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கர்த்தரோட வார்த்தை கொடுக்க போறாரு. அவருக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது வந்து பின்னாங்களே த பெஸ்ட் இன்டர்பிரேட்டர் நம்ம ஸ்பெஷலாக அழைச்சிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. மறந்துடாதீங்க, அவர் வந்து வேற ஊரில் உள்ளவர் இல்லை, பின்னாங்கில் உள்ளவர் தான் அவர் பேர் வந்து பிரதர் சார்ல்ஸ். நம்மளுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்க போறாரு. வாங்க, 2 பேருக்கும் நல்லா கை தட்டி அவங்கள வரவேற்போம். வாங்க. நன்றி பாஸ்டர். Thank you, Pastor, for the kind introduction. நன்றி பாஸ்டர், ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்காக. Church, how are you doing? சபைமார்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I really miss every one of you. உங்கள் அனைவரும் நான் சந்திக்காம ரொம்ப மிஸ் பண்றேன். Cannot wait to see every one of you back in the house again. நான் ஆவலோட காத்திருக்கிறேன் எப்பயும் நம்ம மீண்டும் திருப்பியும் சந்திக்க போறோம்னு. Hopefully soon we will be able to come back on site, and so that we can fellowship, we can have coffee together. நான் விசுவாசிக்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த நாட்கள் வரும், நம்ம திருப்பியும் மீண்டும் சந்திக்க போறோம், நம்ம கோப்பி கூட ஒண்ணா சேர்ந்து குடிக்கலாம். During this time of prolonged MCO, I'm sure many of you have experienced a moment where you are alone, where you feel so silent. இந்த நீண்டிய MCO காலகட்டத்துல நான் நம்புறேன் நிறைய பேர் நீங்க வந்து தனிமைப்பட்டு தனியாக உங்களுக்கு வந்து இந்த தனிமையின் சத்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு. One I used to stay up late at night. நான் வந்து எப்பொழுதும் ரொம்ப நேரம் சென்று தான் தூங்குவேன் ராத்திரில. It is not because I cannot sleep, but I just feel that I want to spend a longer days, more time with my wife. நான் வந்து தூங்க முடியாத பிரச்சனைல சந்திக்கல. என்னன்னா நான் வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் என் மனைவியோட நேரத்தை வந்து செலவழிக்கலாம்னு நான் முடிவு எடுத்தேன். So both me and my wife, we will stay up late, when children ready go to sleep, up to 2 a.m. in the morning, sometimes 3 a.m. in the morning. சில நேரத்துல நானும் என் மனைவியும் பிள்ளைங்களாம் தூங்குனதுக்கு அப்புறம் 2 மணி 3 மணி காலையில கூட உட்கார்ந்து நம்ம பேசி கொண்டு இருந்திருக்கிறோம். I realized one thing about the middle of the night where things are so quiet and so silent. ஒரு காரியம் நான் உணர்ந்தேன், இந்த நடு ராத்திரி இருக்குதுல அதுல வந்து ரொம்ப அமைதியான ஒரு நேரம்னு நான் தெரிஞ்சுக்கொண்டேன். I realized that suddenly some of the sound that we usually cannot hear at the daytime, suddenly I can hear those noise and those sound. நான் வந்து அறிந்து கொண்டேன், பகல் நேரத்துல நம்ம காதுக்கு எட்டாத சத்தம்லாம் அந்த ராத்திரியில அந்த அமைதியான நேரத்துல நம்ம காதுக்கு அந்த சத்தங்கள் எட்டும்னு. At way in the middle of the night, suddenly I can hear the sound of my refrigerator motor, அந்த நடு ராத்திரில திடீர்னு என்னோட ஃப்ரிட்ஜோட மோட்டார் சத்தம் கேட்கிறதுக்கு ஆரம்பிக்கும். I can hear, even the motorbike that just ride through the street downstairs, I can hear so clearly the motorbike. அந்த கீழ ஓடுற மோட்டார் சைக்கிளோட சத்தம் கூட எனக்கு அவ்வளோ தெளிவாக கேட்கும். But in the daytime, I don't notice all those sound. ஆனா இந்த பகல் நேரத்துல இந்த சத்தங்கள் உண்டு, ஆனா அதெல்லாம் என் காதுக்கு எட்டவில்லை. But suddenly when everything is quiet, ஆனா திடீர்னு எல்லாமே அமைதியாக இருக்கும் வேளையில those sound which I don't used to hear, suddenly I can hear them. இந்த சத்தம்லாம் என் காதுக்கு எட்டப்படவில்லையோ திடீர்னு இப்ப இந்த சத்தம்லாம் என் காதுக்கு வருது. And right now during this MCO, during this prolonged lockdown, there are many moments in our life that we are in a silence. உங்களுக்கு தெரியுமா, இந்த நீண்டிய MCO காலகட்டத்துல நிறைய நேரத்துல நம்ம வந்து வாழ்க்கையில இந்த தனிமையா இந்த அமைதியான சத்தம் உண்டுன்னு. Nothing seems to be happening. எந்த காரியமே நடக்காம இருக்கிறதாக இருக்கிறது. We cannot go to work, some of us. நம்ம சில பேர் வேலைக்கு கூட போக முடியாம ஒரு நிலைமையில இருக்கிறோம். We couldn't even go out to do certain activities that we used to do. நம்ம சில காரியங்கள் செய்து கொண்டு வந்த காரியங்கள் கூட வெளியே போய் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். நம்ம We don't get to come back to church. நம்ம சபைக்கு கூட வர முடியாம இருக்கிறோம். We don't get to drink coffee together. நம்ம ஒன்றாக கோப்பி கூட உட்கார்ந்து குடிக்க முடியாத நிலையில But இருக்கிறோம். we are locked down at home. நம்ம ஒரு பூட்டுதலுக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். And so it's just silence. Nothing is happening. ஒண்ணுமே நடக்கவில்லை, வெறும் ஒரு அமைதியான நேரமா தான் இருக்கிறது. But I want you to
know this wonderful good news ஆனாலும் இன்னைக்கு நீங்க இந்த நற்செய்தி, இந்த அருமையான செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். that in our silence, God is speaking. அதாவது என்னன்னா, இந்த தனிமை, இந்த அமைதியான நேரத்துல தேவன் பேசி கொண்டு இருக்கிறார்னு. God is speaking in our silence. தேவன் நம்மளோட இந்த அமைதியான நேரத்துல அவர் பேசி கொண்டு இருக்கிறார். And oftentimes the voice of God becomes so clear in the silence. நிறைய நேரம் தேவனோட சத்தம் அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த அமைதியான நேரத்துல. Because when the voice of the world that's so, is so noisy and so, sometimes just cloud our hearing, suddenly when it fizzles down, the voice of God becomes so clear. இந்த உலகத்தோட சத்தம் அவ்வளோ அதிகமாக இருக்கும் வேளையில அது கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும் போது அந்த அமைதியில தேவனோட சத்தம் கேட்கின்றது. Today God wants to speak to you. இன்னைக்கு தேவன் உங்க கூட தெளிவாக பேச விரும்புகிறார். Today God have a good word for you. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையான வார்த்தையை வைத்திருக்கிறார். Today God wants you to know that He is with you. தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு அவரு உங்க கூட இருக்கிறார் என்று. Today God wants you to know that He wants to bless you. தேவன் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வைக்க விரும்புறாரு அவரு உங்களை ஆசீர்வாதம் பண்ணறதுக்கு விரும்புறாரு என்று. Amen. ஆமென். And so today that's the title of my sermon. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு The voice of God in silence. அமைதியான நேரத்தில் தேவனோட And- சத்தம். And I'm going to take the whole sermon, the scripture text from 1 Kings இந்த பிரசங்கம் ஒன்று ராஜாக்கள் chapter 19. 19வது Chapter 19, yeah? chapter 19. Yeah, verse 9 to 13. We'll ask Brother Charles to read for us. 19வது அதிகாரம் வசனம் 9 ல இருந்து 13 வரை. வாங்க நான் உங்களுக்கு படிக்கின்றேன். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனம் 9 ல இருந்து 13 வரை. அங்க அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தரோட வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிரினையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர் வெளியே வந்து, கர்த்தருக்கு முன்பாக பார்வத்தில் நில்லு என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சல்வெனியால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியில் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். Amen. Praise God. And so do you see this story is about Elijah, a very famous story. இது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, எலியாவின் கதை. Elijah, one day God told Elijah to go and speak to the king, King Ahab, and tell the king, confront the king, and says, until I say so, there shall not be rain. எலியாட்ட தேவன் சொன்னார், நீ ஆகாப் ராஜாட்ட போய் எதிர்ப்பாக பேசு, நான் சொல்லும் வரை மழை வராது என்றுன்னு. And so after Elijah gave the word, true enough, for 3.5 years there was no rain. அதே போலயே
எலியா சொன்னதுக்கு அப்புறம் 3 வருஷம் மழை பெய்யாம இருந்தது. God wants to let this King Ahab know that he is God. எங்க தேவன் என்ன செய்தார்னா ஆகாப் ராஜாவுக்கு தெரியப்படுத்துறாரு அவர்தான் தேவன் என்று. And you follow the story right after the 3.5 years, God told now Elijah to go and tell the king. It says, okay, you gather all your prophet, and then we will have a confrontation. அந்த காலங்கள் பிண்டு நீ ராஜா ஆகாப் ராஜாட்ட நீ போய் சொல்லு, நீ உன்னோட சாமியார்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, அப்பொழுது நம்ம சந்திப்போம் அந்த இடத்துலன்னு. And we will see who is God. அப்ப நம்ம பாப்போம் யாரு தேவன் நம்ம தெரிஞ்சு கொள்வோம். We will see whether Baal is the true God or Yahweh is true God. அங்க நம்ம காணுவோம் பால் தான் உண்மையான தேவனா அல்லாட்டி தேவன் தான் உண்மையான தேவனானு. And so their confrontation took place. அப்பொழுது அந்த இடத்துல அந்த 2 பேரும் சந்தித்தார்கள். And Elijah began to pray, and then God sent fire and consumed the sacrifice. அப்ப எலியா தேவனை நோக்கி ஜெபித்து அங்க தேவன் அந்த இடத்துல அந்த பலிகளை அவர் எடுத்துக்கொண்டார். Amen. And so you follow the story, what happened was after that great demonstration of God's power through the fire. அப்பொழுது அந்த இடத்துல தேவன் அவரோட கிரிகையை செய்தார். ஒரு பெரிய அக்கினி மூலமா பிறர் காண்பதற்கு அவர் ஒரு அதிசயத்தை செய்தார். Elijah instructed that the prophet of Baal, 400 of them, should be killed. அப்பொழுது எலியா சொன்னார், அந்த 400 பேர் பாலோட தீர்க்கதரிசிகள் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும்னு. And so they killed all the prophets of Baal. அப்ப பாலோட தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொலை பண்ணார்கள். At that point of time, Elijah was, at the peak of his ministry. அப்ப அந்த காலகட்டத்துல எலிஜா அவரோட ஊழியத்துல சிறந்த நிலையில நின்னு கொண்டிருந்தாரு. He just had such a big victory. அப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஜெயம் கொண்டார் அந்த நேரத்துல. Seeing God move in such a powerful way. தேவன் அவ்வளவு வல்லமையா கிரியை செய்ததை பார்த்தார்கள் எல்லாரும். And so he was expecting to see a revival coming to the land. அப்ப அவர் எதிர்பார்த்தார் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்துக்கு வரும் என்று. He was expecting that King Ahab would repent. அவர் எதிர்பார்த்தாரு ஆகாப் ராஜா மனம் திரும்புவார்னு. And they would turn the people to worship God once again. ஜனங்க எல்லாரையும் திருப்பி தேவனை மகிமை செய்து வணங்குவார்கள் என்று எதிர்பார்த்தாரு. But instead, when the king went and tell his wife Jezebel about what happened, Jezebel was furious and sent people to kill. ஆனாலும் இந்த ஆகாப் ராஜா அவரோட மனைவி ஜெசபெலுக்கு போய் சொன்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த ஜெசபெல் ராணி இந்த எலியாவை சாவடிக்க வேண்டும்னு ஆள்கள் அனுப்பி விட்டார்கள். Yeah, to kill Elijah. And so now Elijah was running for his life. அப்பொழுது எலியா என்ன செய்தார்னா அவர் வாழ்க்கைக்கு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டார். And unexpected took place. எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்து விட்டது. Things were going on well. And Elijah just experienced such a great move and powerful move of God. எல்லாமே நல்ல அழகாக நடந்து கொண்டது. எலியா பார்த்தார் அந்த நேரத்துல தான் தேவன் வல்லமையாக கிரியை செய்தது. And suddenly a turn of event. திடீர்னு காரியங்கள் மாறிவிட்டது. Instead of the land experience a revival, அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு பதிலா now suddenly he is running for his life. இப்பொழுது என்ன ஆச்சுனா திடீர்னு இவரு உயிருக்கு பயந்து ஓடிக்கொள்றாரு. We were thinking that Malaysia, the economy was doing better. We think that wow, it is going to become better. நம்ம நினைத்துக்கொண்டோம் மலேசியா தேசத்தோட பொருளாதாரம் ரொம்ப நன்மையாக ஓடிட்டு இருக்கு, இன்னும் செழிப்பாக ஆகும்னு. We saw that in one time that wow, the economy is slowly restoring, and there are more business opportunity coming in, and our life suddenly in Malaysia suddenly feels that wow, it is going to be better here in Malaysia. There's so much hope. ஒரு காலத்துல நம்ம பார்த்துக்கொண்டோம் மலேசியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சரிப்பட்டு நல்லா வந்து கொண்டு இருந்தது. நம்ம எல்லாரும் நினைச்சோம் அப்பா ஒரு நம்பிக்கையின் காலம் வந்து விட்டதுன்னு. And suddenly a turn of event. ஆனாலும் திடீர்னு எல்லா காரியங்களும் மாறிவிட்டது. Suddenly with this pandemic, இந்த தொற்று நோய் காலகட்டத்துல everything turned
upside down. எல்லாமே தலகீழா மாறிவிட்டது. And then we have a change of government. அப்பொழுதுதான் நம்மளோட கவர்மெண்டும் மாறிக்கொண்டது. And then everything turned around. எல்லாமே ஒரு மாறின நிலையாக விட்டது. And we are now, found in this situation and this condition where we are all locked in. இப்ப நம்ம இந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டு வருகிறோம். நம்ம எல்லோருமே வீட்டுக்கு பூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். And we are fighting for our lives. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். And just like Elijah was right now in a point where he is so confused. எலியாவே போல அவர் அந்த நேர கட்டத்துல அவருக்கு சிந்தை சரியில்லாத நிலையில இருந்தது. He is running away. அவர் ஓடிக்கொண்டு இருந்தாரு. He is running for his life. அவர் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருந்தாரு. That God that moves so powerfully right now seems to be silent. அவர் வல்லமையாக கிரியை செய்த தேவன் இப்பொழுது அமைதியாகி விட்டாரேன்னு. Where is God? எங்க தேவன் என்று கேட்டார். The God that moved in fire. அந்த அக்கினியில் கிரியை செய்த தேவன் எங்கேன்னு கேட்டார். So powerful. அவ்வளவு வல்லமையாக கிரியை Yes, செய்தார். he. எங்க அவர்? We ask this similar question, isn't it? இதே கேள்வியை தானே நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். Where is God in the middle of all this pandemic? இந்த கொள்ள நோயின் காலகட்டத்துல தேவன் எங்க என்று நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். God, are you there? தேவனே நீங்க இருக்கிறீங்களா எங்கன்னு? And so likewise, Elijah is running for his life. அதே போலதான் எலியாவும் அவர் வாழ்க்கைக்கு பயந்து கொண்டு ஓடுகிறாரு. And then you see here in verse 19, he ends up in a cave. இங்க 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு கிபையில ஒரு கொகையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாரு. Now he is locked in a cave. இப்ப அவர் அந்த கொகைக்குள்ள பூட்டுப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறாரு. He is right now in his MCO. அவரு ஒரு MCO சந்தித்து கொண்டு இருக்கிறாரு. He cannot move. அவர் நவர முடியாத ஒரு நிலை. He is frozen by fear. அவரு பயத்தினால கட்டுப்பட்டு இருக்கிறாரு. I tell you, there are many of us today, ரொம்ப பேர் நம்மளும் இந்த நாட்கள்ல as we face this prolonged pandemic, இந்த கொள்ளை நோயோட காலத்தை இது ரொம்ப நாள் நீடிக்கொண்டு இருக்கிறது. we are frozen by fear. நம்ம பயத்தினால நம்மளும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். Just as Elijah. எலியாவை போலே. But when he was in the cave, அவர் அந்த கொகைக்குள்ள இருக்கும்போது Bible says that the Lord came to him. பைபிள்ல போட்டிருக்குது தேவன் அவர் கிட்ட வந்தார்னு. I want you to know that today God comes to us. நான் உங்கள்ட்ட இன்னைக்கு சொல்றேன் நம் தேவன் நம்ம இடத்துக்கு அவர் வருகிறார். In our MCO, God is with us. இந்த MCOல தேவன் நம்ம கூட இருக்கிறார். Bible says he will not leave us nor forsake us. பைபிள்ல போட்டிருக்கிறது அவர் நம்மள விட்டு விலகவும் இல்லை நம்மள கைவிடவும் இல்லைன்னு. He is with us. அவர் நம்ம கூட இருக்கிறார். He is for us. அவர் நம்மளுக்காக இருக்கிறார். And if God is for us, அப்படி தேவன் நம்ம பக்கத்துல இருந்தார்னா who can be against us? யார் நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்க முடியும்? Amen. Amen. And here you see God ask Elijah this question in the cave. இங்க தேவன் எலியாட்ட இந்த கேள்வி கேட்கிறார் கொகைக்குள்ள. See, God speak in Elijah's silence. தேவன் எலியாவோட அமைதியான நேரத்துல பேசுகிறாரு. When there was a silence, அங்க அமைதி இருந்தது. there was nothing that's happening in the cave. அந்த கொகைக்குள்ள எந்த காரியமும் நடக்கவில்லை. Probably just the sound of the bats, that's all. If there's ஒருவேளை bats. அந்த பேட்டோட சத்தம் தான் கேட்டிருந்திருக்கும். But nothing is happening. ஆனாலும் ஒண்ணுமே நடக்கவில்லை அங்க. It says that the word of the Lord came to Elijah. இங்க போட்டிருக்கிறது தேவனோட வார்த்தை எலியாவுக்கு வந்ததுன்னு. And the Lord asked Elijah, what are you doing here, Elijah? அப்பொழுது தேவன் எலியாட்ட கேட்டாரு எலியா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இந்த இடத்துலன்னு. You know the Tamil version, "Hey Elijah, what are you doing here?" Exactly. டேய் எலியா நீ என்ன இங்க செஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. No, it is the question, what are you doing here, Elijah? இந்த கேள்வி எலியா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இங்கன்னு. It is not about what are you doing here in this location.
இந்த கேள்வி வந்து இது என்ன கேட்கவில்லைனா நீ என்ன இந்த இடத்துல செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு அவர் கேட்கவில்லை. It's not about God asking Elijah, what are you doing in the cave? அவர் தேவன் வந்து நான் எலியாட்ட கேட்கவில்லை, எலியா இந்த குகையில நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு அப்படி கேட்கவில்லை. But it is more of Elijah's position that God is asking. அங்க தேவன் என்ன உண்மையாக கேட்கின்றார்னா எலியாவோட நிலை என்ன இருக்குதுன்னாங்க. Elijah, what are you doing here? எலியா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இங்க? You are my prophet. நீ என்னோட தீர்க்கதரிசி அல்லவா? Why are you running? ஏன் நீ ஓடிக்கொண்டு இருக்கிற? Why have you given up? ஏன் நீ எல்லாத்தையும் விட்டு விலகிட்ட? Elijah, where's your faith? எலியா உன் விசுவாசம் எங்க? You know, oftentimes God asks us ரொம்ப நேரத்துல தேவன் நம்மள்ட்ட கேட்டு கொண்டிருக்கிறாரு. when we are in our silence. நம்ம இந்த அமைதியான நேரத்துல இருக்கும்போது, Hey, where are you? எங்க இருக்கிற நீ கேட்பாரு. Aren't you do you not know that you are my son? உனக்கு தெரியாதா நீ என்னோட குமாரன் அல்லவா? Do you not know that you're my daughter? நீ என்னோட மகள் அல்லவான்னு தெரியலையா உனக்கு? Not know that my favor is with you? உனக்கு தெரியலையா என்னோட தயவு உனக்கு இருக்குதுன்னு? Or just one question from the Lord speaks so much, isn't it? ஒரே ஒரு கேள்வி தேவன்கிட்ட அது நிறைய பேசி கொண்டு இருக்கிறது. God asked Elijah, what are you doing here? தேவன் வந்து எலியாட்ட கேக்குறாரு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இங்கன்னு. And then, you know, Elijah began to respond. அப்பொழுது எலியா திருப்பி பிரதியுத்தரமாக சொன்னார். And he said that, you know, I'm zealous of the Lord of hosts, and the children of Israel have forsaken their covenant, turned their ways from God, you know, and then that God, I'm here to serve. And then now all these things happening, you know, they've killed your prophets by swords. And now I'm left alone, you know. அவர் என்ன சொன்னார்னா தேவனிடம் எல்லாம் வந்துனா உங்களோட ஜனங்கள் எல்லாம் வந்துனா எல்லாரும் வந்துனா உங்களிடம்ல இருந்து திரும்பிட்டாங்க, உங்களோட பீடங்கள் எல்லாமே நொறுக்கப்பட்டது, உங்களோட தீர்க்கதரிசிகளை கூட கொலை பண்ணிட்டாங்க, இப்ப நான் ஒண்டிதான் இருக்கிறேன்னு அவர் சொன்னாரு. You know that Elijah began to tell God all his burden and all his struggles. அப்பொழுது எலியா என்ன செஞ்சாருன்னா தேவனிடம் அவரோட பாரங்களை அவரோட மன வருத்தங்களை எல்லாத்தையும் தேவனிடம் பகிர்ந்து கொண்டாரு. And God was just listening. அப்ப தேவன் என்ன செய்தார்னா அவர் கேட்டுக்கொண்டு இருந்தாரு, செவி கொடுத்து இருந்தாரு. And I believe at that point, as Elijah began to pour out, you know, his confusion, his burden, and all this, you know, his sorrows to the Lord. You know, God just hears him, and that is healing. You know, it heals his spirit, his soul. நான் விசுவாசிக்கிறேன் அப்ப எலியா வந்துனா அவரோட பாரத்தை அவரோட கவலைகள் எல்லாமே தேவனிடம் வந்துனா சொல்லும் போது தேவனும் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அவர் வந்துனா ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார் அவர் இருதயத்துல. You know, Bible says to cast our cares upon him, for he cares for us. பைபிள்ல போட்டிருக்கிறது நம்மளோட பாரங்கள் எல்லாம் அவரிடம் சுமத்துக் கொள்வோம், ஏன்னா அவரு நம்ம மேல ரொம்ப வந்துனா நேசித்து கொண்டு அக்கறையாக இருக்கிறார். I encourage you that, you know, in the moment of your silence, you can speak to God. அப்பொழுது பைபிள்ல போட்டிருக்கிறது உங்களோட அமைதியான நேரத்துல நீங்க தேவனிடம் நீங்கள் பேசலாம் என்று. You can bring all your worries and your anxiety to the Lord. உங்களோட கவலைகளும் உங்களோட பாரங்களும் எல்லாமே நீங்க தாராளமா தேவனிடம் கொண்டு வரலாம். And God hears you. அப்பொழுது தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து இருக்கிறாரு. And as we begin to tell to the Lord, healing takes place in the அப்ப inside. நீங்க தேவனிடம் இது இந்த பாரம் கவலை எல்லாமே சொல்லும்போது அங்க உங்களுக்கு வந்து ஒரு சுகம் நண்டு கொண்டு இருக்கு. Now, and after all that Elijah have said to the Lord, then finally now it's God's turn. God told him, he says, go out and stand mountain before the Lord. Behold, the Lord will pass by you. And then what happened is that God sent a mighty wind. அப்ப எலியா பேசினதுக்கு அப்புறம் தேவன் பேச ஆரம்பித்தாரு. அவர் சொன்னா நீ வெளியே போய் நில்லு அந்த மலை கிட்ட, நான் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காத்தை அனுப்புகிறேன். He says this mighty wind even tore the mountains. இந்த பலமான காத்து என்ன தெரியுமா செஞ்சா மலைகளை கூட தேர்ந்து எடுத்துச்சாம், அப்படியே பேந்து எடுத்துச்சாம். And then after the wind, the earthquake. அப்ப அந்த காற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்தது. After the earthquake, the fire. அந்த நிலநடுக்கம் முடிந்தது அப்புறம் ஒரு பெரிய அக்கினி வந்தது.
Remember, all this Elijah have experienced. நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இது எல்லாமே எலியா பார்த்து He கொண்டவராக have seen இருக்கிறாரு. how God move in power. அவர் ஏற்கனவே பார்த்து கொண்டுட்டாரு தேவன் எப்படி கிரிகை செய்யறாருன்னு வல்லமையோடன்னு. He have just seen how God sent a great fire from heaven and consumed the sacrifice. அவர் ஏற்கனவே பார்த்தார் எப்படி ஆகாயத்திலேந்து அக்கினி வந்து அந்த பலிகள் எல்லாத்தையும் அப்படியே எரித்து கொண்டதுன்னு. The power of God was so great that time that even the stones was consumed. அப்பொழுது தேவனோட வல்லமை அவ்வளோ பெரிதாக இருந்ததா கல்லுகள் கூட எரிக்கப்பட்டதாக ஆயிருச்சாம். But then here, strangely, it says that the Lord was not in the fire. ஆனா இங்க ரொம்ப விசித்திரமாக சொல்கிறது, அந்த அக்கினிக்குள் தேவன் இல்லை. God is not in the fire. தேவன் அந்த அக்கினிக்குள் இல்லை. Oftentimes we can identify when God moves in power. ரொம்ப நேரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம் தேவன் வந்து வல்லமையாக கிரிகை செய்யும் போது, When God moves, like in a big fire. தேவன் ஒரு பெரிய அக்கினி நெருப்புல வந்து கிரிகை செய்யும் போது, We are praying for fire revival. நம்ம வந்து அக்கினியின் மன திரும்புதல் வந்து உண்டாக வேண்டும், ஒரு எழுப்புதல் வர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். Yeah, we want to see a great breakthrough and healing taking place. ஒரு பெரிய விடுதலையை நம்ம பார்க்க வேண்டும், நிறைய பேர் சுகமடைய வேண்டும்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். We want to see, great repentance. Many people come to the Lord. நிறைய பேர் மன திரும்பி தேவனிடம் வர வேண்டும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். And then we see, wow, when we see that, we can identify and say, wow, God is alive, He is moving. ஆமென். இத எல்லாமே நம்ம பார்த்து கொள்ளும்போது நம்ம வந்து உறுதியாக நம்பிக்கை கொள்கிறோம் தேவன் வல்லமையாக கிரிகை செய்றார்னு. But here in this case, God is not in the fire. ஆனாலும் இங்க இந்த கதையில தேவன் அந்த அக்கினிக்குள்ள இல்லை. And then what happened after that? அதுக்கப்புறம் என்ன நடந்து விட்டது? Bible says பைபிள்ல போட்டிருக்கிறது, that after the fire, அந்த அக்கினிக்கின் பின்பு a still small voice, ஒரு அமைதியான மெல்லிய சத்தம் வந்ததுன்னு. when everything is silent, எல்லாமே அமைதியாக இருந்தது. that still small voice. அந்த மெல்லியான சத்தம்க்குள்ள Can you hear that still small voice in your silence? உங்களோட அமைதிக்குள் இந்த அமர்ந்த சத்தம் நீங்க கேட்கின்றீங்களா? Do you know that God is speaking to you in your silence? உங்களுக்கு தெரியுமா உங்களோட அமைதிக்குள் தேவன் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்னு? When nothing is happening, ஒண்ணுமே நடக்கவில்லை உங்களை சுத்தி, God is speaking. தேவன் ஒன்றி உங்க கூட தெளிவாக பேசிக்கொண்டு God இருக்கிறார். is speaking to you தேவன் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். in a still small voice. இந்த மெலியான அமைதியான சத்தத்துக்குள்ள. Now I want you to see this. Immediately after that, right? Elijah heard that still small voice. அதுக்கப்புறம் எலியாக்கு அந்த காதுக்கு அந்த மெலிய சத்தம் கேட்டது. And he wrapped his face in his mantle and he went and stood at the entrance of the cave. அவரு முகத்தை மூடிக்கொண்டு அந்த துணியோட அந்த திறப்புல அவர் போய் நின்னு கொண்டார். And suddenly, Bible says, திடீர்னு பைபிள்ல போட்டிருக்கிறது, the voice came to Elijah again. அந்த சத்தம் குரல் சத்தம் எலியாக்கு வந்தது. Hey Elijah, what you doing here? ஏய் எலியா, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு. This is the second time God is asking this question. இது இரண்டாவது வாட்டி தேவன் வந்து எலியாட்ட அந்த கேள்வியை கேட்கின்றார். In the still small voice. இந்த மெலியான அமைதியான சத்தத்துல, When nothing is happening, ஒண்ணுமே நடக்கவில்லை சுத்தி, God is speaking. தேவன் ஒண்டி பேசிக் கொண்டிருக்கிறார். Can you hear the voice of God? தேவனோட சத்தம் உங்களுக்கு கேட்க கொண்டிருக்கிறது. Bible says, my sheep hear my voice. பைபிள்ல போட்டிருக்குது, என் ஆட்டுக்கள் என் சத்தம் தெரியும்னு. Can you hear him? உங்களுக்கு அவரோட சத்தம் கேட்கின்றா? In those days, we don't have handphone. அந்த காலத்துல நம்மளுக்கு இந்த ஹெட்போன்லாம் இல்ல தெரியுமா? So we use the dial phone, right? நம்ம வந்து என்ன மாதிரி போன்னா அந்த டயல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி போன் நம்ம வந்து நான் யூஸ் பண்ணுவோம். How many of you have used the dial phone before? Just a raise of hands. இந்த டயல் போனை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? Yeah. வயசா இருக்கும் எல்லாருக்கும். Dial phone, right? Just reveal your age. அந்த டயல் போன் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு என்ன வயசுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். Now with this dial phone, the phone doesn't tell you the name of the caller, isn't it?
இந்த மாதிரி போன்கள் இந்த தொலைபேசியில வந்துனா அதுல வந்து காமிக்காது யாரு வந்துனா உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு. Your handphone, when somebody call, the name of the caller will be written. உங்க கை தொலைபேசியில யார் உங்களுக்கு வந்து கால் பண்ணாலும் அந்த பேர் அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும். But not the dial phone. ஆனாலும் அந்த டயல் போன்ல அதுக்கு அதெல்லாம் காமிக்க முடியாதுங்க. But you know what? Every time when I pick up the phone, ஒவ்வொரு தடவையும் நான் எடுக்கும்போது அந்த போனு across the other side of the line, I will know who is calling me. அந்த இடத்த அடுத்த அந்த லைன்ல இருந்து அந்த பக்கத்துல பேசுறது யார் என்ன வந்து நான் பேசுறாங்கன்னு எனக்கு உடனே தெரிஞ்சிரும். I don't have to pick up the phone and see who is calling me. I don't need to. நான் அந்த போனை எடுத்து பார்க்க தேவையில்லை யார் எனக்கு கால் பண்றான்னு. I pick up the phone. Hello, mommy. நான் அந்த போனை எடுத்ததுக்கு அப்புறம் அம்மா ஹலோன்னு சொல்லுவேன். You know, and I pick up the phone. Hey, daddy. நான் எடுத்த அந்த போனை ஹலோ அப்பான்னு சொல்லுவேன். I pick up the phone. Pastor Sam. ஹலோ பாஸ்டர் சாம் எப்படி இருக்கீங்க? You know, I'm able to know who is calling me எனக்கு தெரிஞ்சு கொள்வேன் நானு யார் எனக்கு வந்துனா அந்த அழைப்பை கொடுக்கறான்னு. by just recognizing their voice. அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது யார் பேசுறான்னு. You know, how am I able to do that? எப்படி என்னால இந்த மாதிரி செய்ய முடிஞ்சு? It is because of the time that I spend with these people. ஏன்னா இந்த ஜனங்கள் கூட இவர்கள் கூட எவ்வளவு நேரம் நான் செலவழித்தேன். I know their voice அவங்க குரல் வந்துனா உடனே எனக்கு தெரிஞ்சு because I'm familiar with their voice. இவங்களை தெரிஞ்சு கொண்டனால அவங்களோட குரல் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு. Today God is speaking to you. இன்னைக்கு தேவன் அதே போல உங்களிடம் பேசிக் கொண்டு Are இருக்கிறார். you familiar with the voice of God? தேவனோட குரல் உங்களுக்கு வந்துனா ஒரு தெரிஞ்ச குரலாக இருக்குதா? Or we only are able to see God and hear God when He is in the fire and when He is moving mightily? அல்லாட்டி தேவன் வந்து வல்லமையாக கிரியை செய்யும் போது அந்த அக்கினிக்குள்ள இருக்கும்போது தான் நம்மளுக்கு அவரோட குரல் தெரியுதா? When things are not moving, everything is not happening, in the silence, God is speaking, but can you hear His voice? எல்லாமே எல்லா சுற்று நிலையிலும் வந்துனா ஒண்ணுமே நடக்காத நிலையில அமைதியான நிலையில அங்கதான் தேவன் உங்க கூட பேசிக் கொண்டு இருக்கிறாரு. You know, 1 Corinthians 2:9 to 10. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் Yes, வசனம் ask. Yeah, Brother Charles, read to us. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9ல நம்ம பார்ப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கணனவும் இல்லை, காதுக்கு எட்டவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 9. Yes, until 10. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்து இருக்கிறார். So in verse 9, you realize that here it says that no eye have seen, nor ear have heard, nor has He entered into the hearts of men the things which God have prepared for those who loved Him, right? தேவன் வந்து நான் ஏற்பாடு பண்ணது அவர் அன்பாக இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ண காரியங்களோ எந்த கண்களும் பார்க்கவில்லை, எந்த காதுகளும் கேட்கவில்லை, எந்த இருதயங்களும் இன்னும் அறியவில்லைன்னு சொன்னாரு. But it says here God reveals to them to us through His Spirit, for the Spirit searches all things, yes, the deep things of God. ஆனாலும் தேவன் சொல்லுகிறாரு அவரோட ஆவியினாலே இந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் வெளிப்படுத்துறாருன்னு. ஏன்னா அந்த ஆழமான காரியங்கள் அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். So the things that God's going to say to us, அதனால தேவன் இந்த சொல்ல போற காரியங்கள் நம்மளுக்கு no eye have seen, அது வந்து எந்த கண்களும் காணவில்லை, no ears have heard, எந்த காதுகளும் இன்னும் கேட்கவில்லை. the people in the world, they won't be able to hear, உலகத்துல உள்ள ஜனங்களுக்கு இந்த சத்தம் கேட்க they won't have முடியாது. the eyes to see, அவங்களுக்கு அந்த கண் பார்வை இல்லை இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. because it's only revealed to us from the Spirit. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாமே ஆவியானவர் தான் வெளிப்படுத்துகிறார். And today you and I have the Spirit of Christ living inside of us. ஆமென். இந்த நாள்ல தேவனோட ஆவியானவர் நமக்குள்ள அவரு கிரியை And so செய்கிறார். when God speaks,
அதனால தேவன் பேசும் வேளை you'll be able to hear. நீங்க தெளிவாக உங்களால கேட்க Amen. முடியும். When God move, அப்ப தேவன் கிருகை you'll be செய்யும்போது able to see. நீங்க உங்க கண்ணால பார்க்க முடியும். Because we have the Spirit of Christ living inside of ஏன்னா us. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள அவர் வந்து ஜீவிக்கின்றார். Because of all that Jesus have done. ஏன்னா இயேசு செய்த காரியங்கள் அனைத்து காரியங்களால Jesus told the disciple, he said, it is good that I go to the Father. இயேசு சொன்னார் அவருடைய சீஷர்கள்ட்ட ரொம்ப நன்மையான காரியம் நான் தேவனிடம் போகிறது. Then the Father will send the Holy Spirit to come and He will live in you. அப்பொழுதுதான் தேவன் வந்து பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியும். அவரோ உங்களுக்குள்ள அவரு ஜீவிப்பார்னு. Amen. ஆமென். You have God living in us, revealing what He is saying to us. நம்மளுக்கு என்ன தெரியுமா நடக்குது? தேவன் நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. அதனால அவர் பேசுறது எல்லாமே அவர் வெளிப்படுத்துறாரு. So in our silence, அதனால நம்மளோட அமைதியான நேரத்துல God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். But how do we hear? அதனால நம்ம எப்படி காது கொடுத்து கேட்போம்? Not with our mind, நம்மளோட சிந்தையை குறித்து இல்ல, not with understanding, நம்ம புரிந்து கொள்ளுதில்ல, but with our heart. நம்மளோட இருதயத்துக்குள்ள We need to open our heart நம்மளோட இருதயத்தை நம்ம திறப்போம். because the Spirit of God lives in us. ஏன்னா தேவனோட ஆவியானவர் அங்கதான் தங்கி கொண்டிருக்கிறார். And a still small voice as God speak. அப்ப அந்த மெலியான அமர்ந்த சத்தம் இருக்குதுல அது மூலமாக அவர் பேசுவார். You and I will be able to hear. அப்ப நீங்களும் நானும் தெளிவாக அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியும். And then we will understand. அப்ப கேட்டதுக்கு அப்புறம் நம்மனால புரிந்து கொள்ள முடியும். You know, sometimes when God tells us to do something, சில நேரத்துல தேவன் நம்மள்ட்ட சொல்வாரு இந்த காரியத்தை செய்யணும். it doesn't make sense. அது வந்து ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கும். It doesn't go into our mind and it makes sense. நம்மளோட புத்திக்கு அறவே இந்த காரியம் எப்படி நடக்கும்னு நம்ம நினைப்போம். Why? Because our mind is too slow to understand the things of God. ஏன் என்றால்மா ஏன்னா நம்மளோட புத்தியோ தேவனோட காரியங்களை வந்து புரிந்து கொள்றதுக்கு அவ்வளோ திறமை இல்ல. But we have to be quick to believe in our spirit. ஆனாலும் நம்ம ஆவிக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக அதை நம்புறதுக்குன்னு முயற்சி எடுக்க வேண்டும். God is spirit. He speaks to us in our spirit. ஏன்னா தேவன் நம்மளோட ஆவிக்குள்ள அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. No, one day, this was about 30 years ago. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை இது. It was a long time ago. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு கதை இது. You know, I was in Kanga. பாஸ்டர் அப்ப வந்து கங்கார்ல இருந்தாரு. And in Kanga, nothing is happening. அங்கார்லயோ அந்த இடத்துல எதுவுமே ஒண்ணுமே இல்ல. Small town. ரொம்ப சின்ன ஒரு இடம் அது. All the shops are closed by 6. 6 மணி சாயந்தரத்துல எல்லா கடையும் மூடிடுவாங்க. Today you experience MCO. Kanga since 30 years ago already MCO. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் MCO. ஆனா கங்கார்ல 30 வருஷத்துக்கு முன்னே அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அந்த. So I was working there in Kanga. அப்ப பாஸ்டர் வந்து கங்கார்ல வேலை செய்து கொண்டிருந்தாரு. And in that time, I remember oftentimes I will take time to just spend with the Lord. அவர் அந்த நேரத்துல வந்து நிறைய காலகட்டத்துல நிறைய நேரம் தேவனோட பேசுறதுக்கு அவர் வந்து செலவழிப்பார். And God will just speak to me. அப்பொழுது தேவன் ரொம்ப தெளிவாக அவர்கிட்ட பேசுவார். One day, I had boldness ஒரு நாள் பாஸ்டருக்கு ஒரு திடீர்னு ஒரு தைரியம் வந்தது. to pray for a girl. ஒரு பெண்ணுக்காக அவர் வந்து ஜெபித்தார். And I told God, I said, God, அவர் சொன்னாரு, தேவனே, if it is your will, Lord, I would love to marry this girl one day. அப்படி ஒண்டி உங்களோட சித்தமானால் இந்த பெண்ணை நான் திருமணம் பண்றதுக்கு ஒரு நாள் விரும்புறேன். You know, my friend who is just sharing room with me, he's my colleague, he heard that prayer. பாஸ்டர் கூட வேலை செய்றவர், அந்த ரூம்ல அவரும் தங்குறவர், பாஸ்டரோட ஜெபத்தை அவர் கேட்டு விட்டார். He said, yeah, you don't have to dream about it because this girl, a lot of boys is going after her. அவர் சொன்னாரு, கனவு காணாத தம்பி, இந்த பெண்ணை வந்து நிறைய பேர் புன்னால வந்து விரட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு. You know, in the silence, உங்களுக்கு தெரியுமா அந்த அமைதியான நேரத்துல God heard my prayer. தேவன் அவரோட ஜெபத்தை கேட்டார். Well, after that, I forgotten about the prayer. அதுக்கப்புறம் அவர் அந்த ஜெபத்தை குறித்து மறந்து விட்டார். Many years later, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் I met with this girl again. அவர் அந்த பெண்ணை சந்தித்தார். And today, இன்னைக்கு this girl is my wife. அந்த பெண்ணு இவரோட மனைவியாக இருக்கிறாங்க.
In the silent, God is speaking. நீங்க பாருங்க அந்த அமைதியான நேரத்துல தேவன் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். In the silent, God is hearing you, your prayers. அந்த அமைதி நேரத்துல தேவன் உங்களோட ஜெபத்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். And God is inviting us right now இப்பொழுது தேவன் அந்த அழைப்பை நம்ம எல்லோருக்குமே கொடுக்கின்றார். to commune with Him, அவர் கூட ஒரு தொடர்புக்குள்ள அவர் கூட பேசுறதுக்கு to hear the things that He has for us. அவரு நம்மளுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கு. You know, church, God has good plans for us. உங்களுக்கு தெரியுமா சபையார்களா, நம்ம தேவன் நம்மளுக்கு நல்ல In திட்டங்களை Babylon, God told the children of Israel, He said that, you know, I have good plans for you. பாபிலோன் தேசத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னாரு, நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை வச்சிருக்கேன், Plans to prosper you, உங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு to bless வரதுக்கு, you, உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு, not to harm you. உங்களுக்கு வந்து தீமை கொண்டு வரதுக்கு இல்ல. Today, in your silence, இன்னைக்கு உங்களோட அமைதியான நேரத்துல God wants to speak to your life. தேவன் உங்களோட இருதயத்துக்குள்ள பேச I want to விரும்புறாரு. encourage you to take time to hear Him. நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன், ஒரு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. Commune with the Lord. அவர் கூட ஒரு உறவை கொண்டாடுங்கள். And His voice also speak of His presence with us. அப்பொழுது அவரோட குரல் கூட அவரோட பிரசன்னத்தை குறித்து பேசும். That's going to give us that peace, அப்ப நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும், the assurance அங்க உறுதிப்படுத்தும், that all is going to be well. எல்லாமே நன்மையாக ஆகும்னு. All is going to be well. எல்லாமே நன்மையாக ஆகும். So if this is the first time, you know, you hear this good news, அப்படி ஒண்டி இன்னைக்கு இதுதான் முதல் தடவை இந்த நற்செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா, you say, since I can hear God, yes, Pastor, I want to experience that. நீங்க சொல்றீங்க, ஆமா பாஸ்டர், நான் வந்து இத நானும் வந்து உணர்ந்து பார்க்க வேண்டும்னு. But you have not accept Jesus as your Lord and Savior. அப்படி நீங்க இயேசுவை உங்களோட சொந்த இரட்சகராக நீங்க இன்னும் You ஏத்துக்கொள்ள, want to receive the Spirit of God நீங்க தேவனோட ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள so that விரும்புறீங்க. you can hear God. அப்பொழுது நீங்க தேவனோட சத்தத்தை தெளிவாக கேட்பீங்க. I want to invite you to pray this prayer with me. நான் உங்களை அழைப்பு கொடுக்கின்றேன், இந்த ஜெபத்தை நீங்க செய்யறதுக்கு. I ask Brother Charles Elder Charles to lead you. You pray with him word for word to receive Jesus as your Lord and Savior. வாங்க நம்ம வந்து இயேசு நம்ம சொந்த இரட்சகராக பெற்றுக்கொள்றதுக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். வாங்க என் கூட இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. வாங்க கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, என் பரலோக பிதாவே, இந்த நேரத்துல என் இருதயத்தை நான் இயேசுவிடம் கொடுக்கின்றேன். நான் அறிகிறேன் இவர்தான் என் இரட்சகர் என்று. இவர்தான் என் பாவத்தை சுமந்தார். இவர்தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். இன்று நாளிலிருந்து நான் உன் பிள்ளை அப்பா. இயேசு என் இரட்சகர். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கின்றேன். ஆமென். Amen. Praise God. Wow, I congratulate you if you have made that prayer, the decision to receive Jesus as your Lord and Savior. Quickly take time to scan the QR code that is in front of the screen and give us your particulars. We love to connect with you and to journey with you in your new life in Christ Jesus. வாழ்த்துகள் உங்களுக்கு எல்லோருக்குமே. இங்க கீழ நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம், ஒரு QR கோட் இருக்குது. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்துனா எங்கக்குள்ள வந்துனா எங்க கூட நீங்க ஒரு தொடர்புக்குள்ள வரலாம். எங்களுக்கு ரொம்ப ஆவலோட நம்ம இருக்கிறோம் நீங்க யார் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு. Well, church, God bless you. சபையமார்களே, Have தேவன் a- உங்களை ஆசீர்வதிப்பார். In this time of silence, இந்த அமைதியான நேரத்துல continue to be led by the voice of your good Father. இந்த நன்மையான தேவன் நம்ம அப்பா பிதா அவரோட குரல் சத்தம் பிரகாரம் நம்ம வந்துனா பின் செல்வோம். Continue to receive all the blessings that He has for you. அவருக்கு வந்துனா உங்களுக்கு வைத்திருக்க அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வந்துனா முன் செல்வோம். Till we meet again, திருப்பி மீண்டும் பாஸ்டரை சந்திக்கிறதுக்கு God bless you. உங்களை அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. வாங்க நம்ம ஒரு சிறு ஜெபத்தோட இன்னைக்கு வந்துனா நம்ம இந்த சபை இன்னைக்கு வந்துனா நம்ம ஒன்றாக கூடணும் தெரியுமா, ஒரு வல்லமையான காரியம் நடக்க போகுது நான் சொன்னேன் தெரியுமா. வாங்க இத குறித்து நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். வாங்க நம்ம எல்லோருமே கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பாஸ்டர் பெர்னட் சொன்ன பிரகாரம் நம்ம அவர் கொடுத்த வார்த்தை பிரகாரம் பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட பேசுற வார்த்தை பிரகாரம் இன்னைக்கு நம்ம இது ஒரு சவாலாக நம்ம ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்மள்ட்ட சொன்னாரு, இந்த அமைதியான நேரத்துல இந்த மெல்லிய அமைதியான சத்தத்துல அவர் நம்மளிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்னு. இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம கீழ்படியறதுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். வாங்க ஒன்றாக நம்ம ஜெபிப்போம். அப்பா, எங்க பரலோக பிதாவே,
இந்த நேரத்துலப்பா நாங்கள் எல்லோருமே உங்களோட கிருபையின் சிங்காசனம் முன்னாடி அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க எங்க கூட என்ன பேசுனீங்கன்னு தெளிவாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம், புரிந்து கொண்டோம். எங்களோட இருதயத்துல நீங்க தெளிவாக பேசுனீங்களப்பா. இன்னைக்கு நீங்க எங்கள்கிட்ட சொல்லி கத்து கொடுத்தீங்கள ஐயா, இந்த அமைதியான நேரத்துல அப்பா நீங்க எங்க கூட தெளிவாக பேசுறீங்கன்னு. நாங்க உங்க கூட தெளிவாக பேசுற காரியங்கள் உங்க காதுக்கு எட்டப்படுதுனாப்பா, நீங்க செவி கொடுக்குறீங்கன்னு நாங்கள் இன்னைக்கு கத்துக்கொண்டோம் அப்பா. அதே தேவன் அப்பா, நீங்க செவி கொடுக்கும் தேவன், எங்களுக்கு நீங்களும் எங்க கூட பேசுறீங்களப்பா. இந்த தொடர்புக்குள்ள வர்றதுக்கு நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கிறோம் அப்பா. இன்னைக்கு உங்களோட பரிசுத்த ஆவி மூலியமாக நாங்க எங்க இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் அப்பா உங்களிடம். நீங்க எங்க கூட தெளிவாக பேச வேண்டும் அப்பா. நீங்க எங்களை வழி நடத்த வேண்டும் அப்பா. அப்பா, நான் என் சகோதரர் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன் அப்பா. யார் யார் அப்பா இந்த தேவன், இந்த இயேசு என் கூட பேசவில்லையே, என் கூட அப்படியே அமைதியா இருக்கிறாரு, என் சூழ்நிலையில கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அப்பா, நீங்க உங்களோட பரிசுத்த ஆவி மூலியமாக நீங்க இவர்களை உணர்த்த வேண்டும் அப்பா. நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன்னு தெளிவாக நீங்க சொல்ல வேண்டும் அப்பா. இந்த சூழ்நிலையை அப்பா இவங்க கடந்து போறதுக்கு நீங்க பக்க பலமாக இருந்து இவங்க கைகளை பிடித்து நீங்க நடக்க வேண்டும் அப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, வருங்காலத்துல இந்த பிரசங்கத்தை இருக்கிறவர்களுக்கு அப்பா உங்களோட ஆசீர்வாதம் வல்லமையான ஆசீர்வாதத்தால நிரப்ப வேண்டும் அப்பா. இன்னும் விசுவாசம் வளர வேண்டும் அப்பா. இன்னும் உங்களை குறித்து, உங்க ராஜ்யத்தை குறித்து இன்னும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும் அப்பா. ஆசீர்வாதிங்க அப்பா, ஆசீர்வாதிங்கள் அப்பா உங்க ஜனங்களை அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த வாரம் இதே நேரம். God bless you all.